சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு, உன்கிட்ட ஜெயிலர் அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயும் லிமிட்டுக்கு மேல பழகவும் கூடாது. என்ன முறைக்கிற? இதுதான் உன் செல்லு. இதுல ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதநாயகி இருக்கா. அவ மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப மோசமானவ. பார்த்து நடந்துக்க, இல்ல ஜெயில விட்டு உயிரோட போக முடியாது. வா. இதுல எவ வேதநாயகின்னு தெரியலையே. இதுல யாரு வேதநாயகி? ஓ, இவளா? இவளுக்கா இவ்ளோ பில்டப்? பார், ஆள் தெரியாம பேசுற நீ. இவளை பத்தி தெரிஞ்சுதான் இந்த செல்லுக்கே வந்த. இவ என்ன விட பெரிய ரவுடியா? ஏய், திரும்படி. உன்னை பத்தி வெளியில ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய அப்பா டக்கரோ? என்ன உங்க அக்கா பேசாதா? மௌன விரதம் அவங்க இன்னைக்கு. என்னது மௌன விரதமா? ஏன் உங்க அக்காவை என்ன ஜெயிலுக்கு நேர்ந்து விட்டாங்களா? அப்ப இவளை பத்தி வெளியில பேசினதெல்லாம் புருடாவா? கோயில்ல விரதம் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கற்பாம்பூச்சிக்கும் பள்ளிக்கும் பயப்படுறாங்க. இவ ஜெயிலியே கோயில நினைச்சு விரதம் இருக்கான்னா பெரிய பயந்தவங்களையா இருப்பா போல இருக்குது. இவளை போய் பெரிய டான் ரேஞ்சுக்கு வச்சு டெவலப் பண்ணி பேசுறீங்க. அடியே இங்க பாரு, இனிமே இந்த ஜெயிலுக்குள்ள எல்லாமே நான் தான். எனக்கு கீழே தான் நீ. நான் என்ன சொல்றனோ அத மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன மீறி ஏதாவது செஞ்ச கொன்னுடுவேன். வேணாக்கா, விட்டுருக்கா. அவ தெரியாம பண்ணிட்டா. அக்கா சொல்றது கேளு, விடுங்கக்கா. அக்கா விடு, சொன்ன கேளு. விடுன்னு சொல்றேன்ல. விடு. என்ன விட்டுரு. வேதா, விட்டுரு வேதா. என்ன விடு. அவளை விட்டுரு வேதா. செத்த கிட்ட போயிட போறா. விட்டுரு வேதா. என்னக்கா விட்டுருங்கக்கா, பாவக்கா. விடு, என்ன ஒண்ணு செய்யாத. வேதா, உன்னை பார்க்க உங்க அண்ணா வந்திருக்காரு. வேதநாயகி, நீ இன்னைக்கு மௌன விரதம்னு எனக்கு தெரியும்மா. இருந்தாலும் நான் ஏன் உன்னை பார்க்க வந்தேன்னா, நீ ஆரம்பிச்ச கம்பெனிய நான் நல்லா பாத்துக்கிறேம்மா. வருஷம் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா டர்ன் ஓவர் ஆகுது. நம்மளால ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் கூட
இப்ப வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாமா இருக்காரு. நீ என்ன சொல்ல வந்தியோ அத நேரா சொல்லுன்னு சொல்ற, அதானம்மா? சரி சொல்றேம்மா. அது உனக்கு தெரியாம உன்னை கேட்காம நானே ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த செய்ய பார்த்தேன். ஆனா என்னால முடியலம்மா. அது என்னன்னா, அந்த சிதம்பரமும் சத்தியமூர்த்தியும் டென்ஷன் ஆகாதம்மா. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இப்போ வேற வழி இல்லைங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுங்கிறதுக்காக வந்தேன். பல வருஷம் பகையோட வாழ்ந்த அவங்க 2 பேரும் இப்போ ஒரே வீட்டுல இருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட சொல்லாம கூட அவங்க கதையை முடிக்க ஆள் அனுப்புனேன். என்ன வேற என்னதாமா பண்ண சொல்ற? நீ ஜெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்க ஒன்னா ஒத்துமையா ஊருக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களா? அவங்க கோயில்ல ஒத்துமையா ஊர் மக்களுக்கு அன்னதானம் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டதும் என்னால தாங்கிக்க முடியலம்மா. வேற வழி இல்லாம தான் அவங்கள கொல்ல ஆள் அனுப்புனேன். ஆனா அந்த ஊர்ல ஒருத்தி நம்ம ஆளுங்களை தடுத்து அந்த சிதம்பரத்தையும் சத்தியமூர்த்தியும் காப்பாத்திருக்கா. அம்மா, ஏதோ அவசரத்துல தப்பு பண்ணிட்டம்மா. நீ வெளியில வந்து நீ உன் கையாலேயே அவங்கள துடிக்க வச்சு கொல்லுவேன்னு நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க ஒரே வீட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால கண்ணை மூடி தூங்க கூட முடியலம்மா. அம்மா, இந்த அண்ணனை மன்னிச்சிருமா. நீ வெளியில வர்ற வரைக்கும் அவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேம்மா. மா மன்னிச்சிருமா. மா மா என்ன மன்னிச்சிருமா. ரேவதி, மீனா கூட சண்டை போட்டவங்க யாரா இருக்கும்? வந்தவங்க மீனா கூட சண்டை போட வரல. உன் புருஷனையும் என் புருஷனையும் குறி வச்சு வந்திருக்காங்க. அததான் மீனா தடுத்திருக்கா.